Hi, welcome to the Undefined Podcast. இது episode 21. 21 Leo. இது பாட்காஸ்டே இல்ல. அப்ப இது என்னதான்? This is a Q&A video for அப்ப நேத்து போட சொன்னது இதுதானா? ஆமா. ரொம்ப நாள் ஆச்சு 2 பேரும் சேர்ந்து வீடியோல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வேர் இஸ் யுவர் லிட்டில் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஸ்டினுக்கு முதல்ல அவர் ஆன்சர் பண்ணுவாரு. எங்க போயிருந்தீங்க இவ்வளோ நாளா? காலேஜ், டு பி ஹானஸ்ட். இப்போ இன்னொருத்தங்க யாரோ ஒருத்தங்க நான் என்ன பண்ணேன்னு கேட்டிருந்தாங்க. காலேஜ் ஃபைனல் இயர், ஸோ தட் இஸ் வாட் ஐம் டூயிங். அதுதான் நடுவில் கொஞ்ச நாள் மட்டும் இன்டர்ன் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பீரியட் and அது முடிச்ச திரும்ப காலேஜ். ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் பிஸி. ப்ளஸ் ஆஸ் யூ நோ கொஞ்சம் பிஹைண்ட் த சீன்ஸ் வேலை நிறைய இருந்துச்சு. இட் வாஸ் ப்ரிட்டி ஹெக்டிக் ஃபியூ மந்த்ஸ்னு வச்சுக்கலாமா. ஐடிகே நேற்று தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி உங்களுக்கு முந்தா நேத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி. பட் ஸோ அதில் நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் நம்ம இங்கிலீஷ் சேனல் இருக்கு, கோடைவோ இங்கிலீஷ். அதில் வந்து அது ரொம்ப நாளாக வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. அதை தட்டி எழுப்பி அதில் ஒரு பைத்தான் கோர்ஸை ஒன்று போட்டு விட்டுருக்கோம். ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஹி ஹேஸ் பீன் பிஸி. ஓகே, இங்கே தலையை காட்டலே தவிர ஹி ஹேஸ் பீன் பிஸி. So that is there. Yeah, so the main reason that we wanted to do a Q&A was two things. First thing, 2 lakh subscribers இப்போ வந்திருக்கோம். Very recently. So it's thank you so much for that. Actually it's kind of excitement with disappointment. என்ன? Because I expected to reach 2 lakh by 2024. Okay. Jan 2025 வர்றதுக்குள்ள ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே நினைச்சேன். பட் கொஞ்சம் ஒரு 10 நாள் டிலே ஆயிடுச்சா? 15 நாள் இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, 15 நாள் கிட்ட டிலே ஆயிடுச்சு. ஓகே, சோ ஓகே ஃபைன். இந்த வருஷம் பாப்போம் 2025ல 3 lakhs ரீச் பண்றோமா. தட் இஸ் த கோல். ஓகே, பாப்போம். fingers crossed. Yeah. Okay. So that what is IDK reason for people who don't know? So IDK வந்து இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கிட். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஐடிகேனா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மீமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஐடிகேன்னு சொல்லிட்டு நேம் டிசைட் பண்ணேன். வேணுக்குன்னு தான் லைக் ஹி ஐ நோ கேம் அப் வித் திஸ் நேம் டு பி ஹானஸ்ட். வந்து இந்த லைக் முதல்ல இதுக்கு யூனோ இன்டர்னலா வந்து வேற நேம் வச்சிருந்தோம். ப்ராஜெக்ட் சி அந்த மாதிரிலாம் வச்சிருந்தோம். ஸோ இன்டர்னல் நேம் வேற. பட் சும்மா ஒரு ஜோக்கா நானும் இவனும் பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து கூகுள் ஐடிஎக்ஸ்னு வச்சிருக்காங்க, நம்ம ஐடிகேன்னு வைப்போம், அந்த மாதிரி ஒரு சும்மா ஜோக்கா பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி ஐடிகேன்னு என்ன ஐ டோன்ட் நோ ஒன் இந்த மாதிரி லைக் சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தப்ப லைக் அப்படியே வைப்போம், ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் தான். அது அப்படியே பழகிடுச்சு ஆக்சுவலி டு பி ஐடி. முதல்ல சொன்னப்ப சவுண்டட் வியர்ட். இப்போ வந்து லைக் நாங்க நிறைய தடவை சொல்லிட்டோம் இல்லையா. ஒரு 4 months கிட்டத்தட்ட ஃப்ரீக்வெண்டா இதை பத்தி பேசியிருப்போம். 4 months ஆயிடுச்சா? 4 months ஆயிருக்கும். உனக்கு செமஸ்டர் ஹாலிடேஸே 2 மாசம் 1.5 மாசம். பட் ஸ்டில் கரெக்ட் தான். 4 months ஆயிருக்கும். லாட் ஆஃப் ஒர்க் வென்ட் இன்டு இட். நீங்க சப்போஸ் ட்ரை பண்ணல அப்படின்னா கோடையோட டெவ்னு அடிச்சிங்கனாலே நம்ம சைட்டுக்கு வரும். அதுல ஐடிகேக்குன்னு தனியாக ஒரு பேஜ் வச்சிருக்கோம். ஆக்சுவலி வெப்சைட்டே வந்து ஸ்லீக்கா அப்படியே நம்மளே நிறைய விஷயத்த பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம்ல, லைக் ஆப்பிளோட வெப் டிசைன் எல்லாம் பார்த்து. ஸோ அதெல்லாம் நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்து அந்த மாதிரி பண்ணது தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்க. இது வந்து லைக் இட்ஸ் நாட் அ ஒன் டைம் திங். கண்டினியூஸாக அதில் டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்க போது. மோர் ஃபீச்சர்ஸ் ஆர் ஆன் த வே அண்ட் மோர் சப்போர்ட் ஃபார் மோர் லாங்குவேஜஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ். இந்த வருஷம் ஃபுல்லாவே we have a lot of things planned. Like ஒவ்வொரு மாசமும் we have something planned for special plan. I'm not going to reveal that. ஜனவரிக்கு ஐடிகே லான்ச் அது கம்ப்ளீட்டட். அடுத்து பிப்ரவரியோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பட் that we'll see in February. Okay, let's get started with the Q&A then. So that's IDK and that's 2 lakh subscribers. Thank you. அண்ட் ஆல்சோ இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் இந்த செட்டு வந்து எங்களோட பாட்காஸ்ட் செட். தி அன்டிஃபைன்ட் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலி ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோமா. லைக் 20 எபிசோட்ஸ் வந்து போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு டெக்லேயோ புது ஏஐ அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லேயோ
அண்ட் எனிதிங் ஃபார் தட் மேட்டர், எனிதிங் டு தட் பி ஹானஸ்ட் கொஞ்சம் கார்ஸ் அங்கங்க வரும். கார்ஸ் வரும். ஒரு எபிசோட் வந்து சீரிஸ்க்குனே ஆமா, பண்ணியிருந்தோம். ஸ்பெஷல் எபிசோடா. ஸோ வாட் எவர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அதில் நாங்கள் போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்குது, நம்ம வேற ஏதாவது ஒர்க் பண்ணுறப்ப சைடில் ஏதாச்சும் ஓடுவோம் இல்லையா, சாங்ஸ் கேட்குற மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. சம்திங் தட் வி ஆர் ரியலி ப்ரௌட் ஆஃப். ஸோ அந்த செட்டு தான் அதுக்கான அந்த அதில் தான் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷனா இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அனிஷ் அப்படிங்கிறவரு he asked, bro, seriously, why do you both hate Rachel? That question. Okay. So Rachel is a character, சீரீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற ஒரு சீரீஸ்ல வர ஒரு கேரக்டர் தான் ரேச்சல். அண்ட் he kinda என்ன சொல்ல, உனக்கு எனக்கு பிடிக்கும்னு இல்ல பிடிக்காதுன்னு இல்ல, I don't care. இல்ல நான் வந்து I straight up hate Rachel. You know, அதாவது அந்த சீரீஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ரொம்ப டீப்பா பேசலன்னா லைட்டா சொல்ல போனா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடோட எண்ட்லயே தெரியும் ராஸும் ரேச்சலும் சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆப்வியஸ் அட் தட் பாயிண்ட். ஓகே, டிபிக்கலி ஃபைன் எக்ஸ்பெக்டட் நோ. சோ அது ஓகே. பட் ராஸ்க்கு எப்பெல்லாம் லைஃப் பெட்டர் ஆகுதோ அப்பெல்லாம் இவ உள்ள பூந்து கெடுத்து விடுவா பாரு. சோ that was like annoying. Like she played her part really well. அத நான் எதுவும் சொல்லல. பட் அந்த கேரக்டரே வந்து அப்படி லைக் தேர் பவுண்ட் டு ரீச் ஈச் அதர், தேர் பவுண்ட் டு பி டுகெதர். அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் ரேச்சலோட லைஃப்ல நிறைய ராஸ்க் எடுத்து விட மாட்டான். அவன் லைக் ஹில் பி ஜெலஸ் அண்ட் ஸ்டஃப், பட் ஹில் நாட் லைக் ஸ்பாயில் ஆயிடுச்சு அந்த மாதிரி. அவன் பாட்டுக்கு அவன் போக்குல போற நேரத்துலயும் பிடிச்சி இழுத்து விட்டு நாசம் பண்ணி விடுவா. ஐ மீன் இஃப் யூ நோ யூ நோ. ஐ மீன் either you hate Rachel or you love Rachel. There is no, I don't mind. அவ்வளவுதான். He doesn't mind Rachel. I mean, how can someone not mind Rachel? In the sense, yeah, like அவன் சொன்ன மாதிரி those things, you know, காமெடி சீரீஸ்ல ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீ அதை பார்க்க மட்டும் செஞ்சனா you don't care. Funny, that's it. That is not how you watch Friends. Friends பார்க்கறப்ப நீ அதுல உள்ள ஒரு 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 அங்கமா மாறிடுவ. See, when you watch the whole series for around 6, 7, 10 times, and I hate Rachel every single time. நான் வந்து அப்படியே லைக் பார்க்குறோம், சிரிக்கிறோம், லைக் ரெசனேட் வித் இட், அது ரொம்ப போகாம லைக் ஓகே ஃபைன். அகைன் அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா we'll have more thoughts about this and so many other series. நம்ம பார்த்த எல்லா சீரீஸுமே அதில் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அந்த எபிசோட் வேணா பாருங்க உங்களுக்கு சீரியஸ்லி இன்ட்ரெஸ்ட் இருந்தா. ஃபைன். Then lot of people has been asking about Zoho School. கமெண்ட்ஸ்லயும் சரி, இப்போ கொஸ்டின்லயும் சரி, நம்ம ஒரு எபிசோட் பண்ணி ஒரு வீடியோ ஆக்சுவலி நான் பண்ணியிருந்தேன் Zoho Schools பத்தி. பட் இவங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா கேட்குறாங்கன்னா, ப்ரோ ஆண்டோங்கிறவங்க, ப்ரோ Zoho School of Technology எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் அப்ளை பண்ணா என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஃபைன். அதாவது எக்ஸாம்லெஸ் அப்ளிகேஷன்ல வந்து நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஒரு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சரி இவங்களை எக்ஸாம் வச்சு எவாலுவேட் பண்ணுவானா, இவங்க தே ஹேவ் டன் சம்திங் ரியலி வெல் அப்படிங்கிற மாதிரியான ஐடியால எடுத்துக்கிறதுக்காக தான் அது. ஓகே, ஸோ as a company I value and respect Zoho a lot. I agree with their values and so many other things. The one thing that I don't really recommend or endorse is Zoho Schools. ஓகே, எனக்கு Zoho Schoolsல பெருசா விருப்பமோ ஈடுபாடோ இல்ல. ஏன்னா நீங்க அங்க போறீங்க அப்படின்னா you are just giving away your whole life just for Zoho. டிகிரி மாதிரி இல்ல, நீங்க டிகிரி படிக்க, அதாவது நீங்க ஒரு வருஷம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாலே you are not eligible for Zoho Schools. நீங்க டிகிரியே பண்ணிருக்க கூடாது. ஆர் லைக் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க அல்லது 12th முடிச்சுட்டு போறீங்க, அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் அவங்க தான் எலிஜிபிளே. ஓகே, ஸோ நீங்க டிகிரியே இல்லாம அவங்க கொடுக்குற அந்த டிப்ளமோ சார்ட் ஆஃப் ட்ரைனிங் வச்சுட்டு டைரக்டா ஜோஹோல போறது தான் வந்து இது. ரெண்டு விஷயம். ஒன்னு, உள்ள போனோடனே உங்களோட என்ட்ரி லெவல் salary இட்ஸ் நாட் கோயிங் டு பி as same as someone who is getting selected into Zoho as an MTS from campus recruitment. இப்போ நம்ம காலேஜ்ல இருந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் மெம்பர் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்டாஃபா ஜாயின் பண்ற ஒருத்தங்களும் Zoho Schools இருந்து ஒருத்தங்களும் சேம் பே கிரேட்ல அட்லீஸ்ட் இந்த இனிஷியல் பிகினிங்ஸ் தே ஆர் நாட் கோயிங் டு பி தி சேம். ஓகே, நீங்க சொல்லலாம் இவங்க வந்து முன்னாடியே ஜாயின் பண்ணிடுறாங்க, நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க அவங்க முன்னாடியே ஜாயின் பண்ணிடுறாங்கன்னு. மேபி யா, பட் அதுல வர்ற சர்டிபிகேட்டோ வேற எதையோ வச்சு நீங்க வேற எந்த கம்பெனிக்குமே போறது கிடையாது. அண்ட்
ரைட் நோ இட் வில் ஃபீல் லைக் a paradise. ஸோ உங்களுக்கு ஒரு பாரடைஸ் மாதிரி தான் இருக்கும். சாப்பாடு கொடுக்குறாங்க, they have so many perks, it's a well reputed company. அங்க போனா போதுமே, நான் ஏன் வேற கம்பெனி மாற போறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் that's not the right way to think about your career. இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணக்கூடாது. லைக் ஒரு வேலைக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் ஏன் வேற வேலையை பத்தி யோசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ டிகிரி இஸ் சம்திங் தட் ஐ ஃபீல் பர்சனலி really is necessary. அது படிக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ அது ஒரு விஷயம். பட் நிறைய ஸ்டேஜுக்கு அது வந்து இப்போ ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ லைக் இப்போ பேங்க்ல லோன் கொடுக்கறதா இருந்தா கூட லைக் டிகிரில இருந்து எல்லாமே பார்ப்பாங்க. நிறைய இடங்கள்ல that's absolutely necessary. you don't just give it away for promise of a job. I mean you will probably get a job. நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ ஸ்கூல்ஸ்ல இருந்து போனவங்கள்ட்டையும் நான் பேசியிருக்கேன். I know their journey and all. They have Zoho personally, they have helped out a lot of people through Zoho schools. நான் அதை இல்லைன்னு டினை பண்ணல. பட் 99% ஆஃப் த பீப்புளுக்கு ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். நீங்க நான் ஆல்ரெடி சில பேர் வந்து நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், நான் ட்ராப் அவுட் ஆகி போக தயாரா இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க. டோன்ட் டூ தட். உலகத்தில் Zoho தவிர ஒரு கம்பெனி இல்லைங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து முதல்ல வெளியே வரணும். இட்ஸ் a good company, I'm not denying that. Okay, a lot of my friends work there and they really love it. ஆனா அதுதான் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்க வேண்டாம். பட் அகைன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் தான் அந்த எக்ஸாம்லெஸ் ஸ்டஃப் அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க யூடியூப்பை பார்த்து ஒரு ஏதோ ஒரு க்ளோன் வெப்சைட் ரியாக்ட்லயோ வேற எதுலயோ பண்ணிட்டு அதை வச்சு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ப்ராப்ளம் நோ. சம்திங் ரெவல்யூஷனரி இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஏதாச்சும் ஒன்று நீங்க பண்ணிட்டீங்க அப்படி மேபி எஸ். சரி, ஓகே. அடுத்து வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டா போகணும். ஓகே, கீர்த்தி வசன் அப்படிங்கிறவங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ல வந்து ஒரு ஜாப்க்கு நான் போகணும் அப்படின்னா என்ன ஸ்பெசிஃபிக்காக நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃப்ரெஷரா ஸோ இது டேக்கிள் பண்ணுறியா? ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக போகணும் அப்படின்னா ஹையர் பண்ணதுக்கப்புறம் முக்காசி கம்பெனிஸில் வந்து சொல்லுவாங்க என்னதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னே ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஆஸ்கிங் ஃபார் ரியாக்ட். அதுதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னே சொல்லி ஹையர் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி ரியாக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால HTML CSS JavaScript கண்டிப்பாக இதெல்லாம் 3 படிச்சாகணும். அண்ட் கம்பெனியில் மேபி டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். சிமிலராக தான் இருக்கும். JavaScript படித்தாலே உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட் புரிஞ்சிடும், அது பிரச்சனையாக இருக்காது. ஸோ HTML CSS JavaScript அண்ட் தென் ரியாக்ட் இதை படிச்சுட்டு ரியாக்டை வச்சு ப்ராப்ளி நீங்கள் கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதை வச்சு அந்த போர்ட்ஃபோலியோ வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். அகெயின் தி அதர் ரவுட் இஸ் ஆப்வியஸ்லி ஆங்குலரில் வந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆங்குலர் வந்து பர்சனலி ஐ ஃபீல் லைக் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ் நிறைய இருக்கவங்க ஆங்குலர் போகிறாங்க. அந்த கம்பெனிஸ் வந்து லைக் they didn't switch from Angular to React, அவ்வளோதான். ஆங்குலர் வந்ததுக்கப்புறம் தானே ரியாக்ட் வந்துச்சு. ஸோ they didn't switch, அவங்க ஆங்குலர்லேயே ஸ்டிக்கான் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து நான் ஃப்ரெண்ட் எனக்கு ஹையர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி ஆங்குலருக்கு எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. யா, ஸ்பீக்கிங் ஆஃப் தட், என்னன்னா இந்த ரியாக்ட் ஆங்குலர் அப்படிங்கிறது கேள்விக்கு நம்ம அப்புறம் வரும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா தான் போவேன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவை முதல்ல நம்ம விடுறது பெட்டர். ஓகே, நல்ல கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறது இஸ் ஃபைன். பட் நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா தான் போவேன் அப்படின்னு நினைச்சா சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆகும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆகும். ஏன்னா இந்த ரோலுக்குன்னு சொல்லிட்டு அதுல ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டு எடுக்கிறது ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும்தான். நீங்க எனி ப்ராடக்ட் கம்பெனிஸ் போங்க, ஆர் சர்வீஸ் கம்பெனிஸ் ஈவன் ஃபார் தட் மேட்டர், ஓரளவுக்கு மேலே எம்ப்ளாயி ஸ்கேல்ஸ் இருந்தாலே தேர் நாட் கோனா ஆஸ்க் யூ ரியாக்ட் ஆப் டெவலப் பண்ணி காமிங்கன்னு சொல்லி அதை வச்சு உங்களை ரெக்ரூட் பண்ண போறது இல்லை. அவங்க உங்கள்கிட்ட கேட்கறது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ். அன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ எனக்கு ரியாக்ட் பிடிச்சா வேலை கிடைக்கும், டிஎஸ்ஏ பிடிச்சா எனக்கு யார் வேலை கொடுப்பா? எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. யாரு சாமி நீ, என்னடா நான் இத்தனை வருஷம் நான் போட்ட வீடியோ ஒன்று கூட நீ பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் பெயிண்டிங் திஸ் பிக்சர் ஆன்லைன். ஓகே, நீங்க தாராளமா ரியாக்ட் கோர்ஸ் கிரியேட் பண்ணுங்க, தாராளமா ரியாக்ட் கோர்ஸை செல் பண்ணுங்க, மெர்ன் ஸ்டாக் கோர்ஸை செல் பண்ணுங்க. ஐம் நாட் அகைன்ஸ்ட் தட். ஈவன் வி ஆர் டூயிங் a ரியாக்ட் கோர்ஸ் ரைட் நவ். இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா நான் ரியாக்ட் சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். தாராளமா ரியாக்ட் படிங்க. எல்லாரும் வெப் டெவலப்பரா நீங்க ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தாலும் தேவை, உங்களுக்கு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்றதா இருந்தாலுமே ரியாக்ட் தெரியும்னு உங்க ரெஸ்யூம்ல போடுறது இட் gives you a lot of credibility and stuff. So that's absolutely necessary. Go ahead, do it. ஆனா ரியாக்ட் படிச்சா எனக்கு வேலை கிடைக்கும், டிஎஸ்ஏ படிச்சா வேலை கிடைக்காதுங்கிறது இஸ் த மோஸ்ட் அப்சர்ட் திங் தட் ஐ ஹவ் எவர் ஹர்ட். எனி ரெப்யூட்டட் கம்பெனி இன்க்ளூடிங் ஸ்டார்ட் அப்ஸ், என் ஃப்ரெண்ட் ஸ்டார்ட் அப்லாம் வேலை பார்க்குறாங்க. ஓகே, இட்ஸ் நாட் லைக் நான் வந்து நேற்று பிறந்து இன்னைக்கு முளைச்சேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஐ ஹவ் பின் ஹியர் ஃபார் அ வைல்.
ஸ்டார்ட் அப்ஸ்ல வேலை பார்க்குற என் ஃப்ரெண்ட்ஸும் இன்டர்வியூல ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணாங்க, டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணாங்க. ஸ்டார்ட் அப்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஸ்விட்ச் அப் தேர் ஸ்டாக் லைக் எனிதிங். கிளையண்ட் யார் கேக்குறாங்களோ ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு டக்குன்னு உங்களை மாத்தி போடுவாங்க. ஒரே ஒரு விஷயத்த படிச்சுட்டு என் லைஃப் ஃபுல்லா நான் இதை தான் ஓட்ட போறேன்னு இருக்கிறது இஸ் நாட் வாட் யூ டூ when you come to this industry, no. It depends on the project that you're working on. It depends on the version of the stack that you're working on. Things change. ஆங்குலர் ஜேஎஸ்னு ஒன்று இருந்துச்சு, நான் வந்து அதுல கூட வேலை பார்த்தேன், பட் இட்ஸ் நோ லாங்கர் ரிலவென்ட். பீப்புள் ஆர் யூசிங் ஆங்குலர் ரைட் நவ். அண்ட் ஆல்சோ ரியாக்டோட பாப்புலாரிட்டி அதிகமாகுது. ஸோ நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா தாராளமா வேலைக்கு போங்க, ரியாக்ட் படிங்க, HTML CSS JavaScript எல்லாத்துக்கும் நம்ம ஆல்ரெடி கோர்ஸ் வச்சிருக்கோம். ரியாக்ட் கோர்ஸ் சீக்கிரம் முடிய போகுது, எல்லாமே நானே சொல்லித்தரேன். லேர்ன் இட், டூ ப்ராஜெக்ட்ஸ் இன் இட், நோ இட், நோ ஹார்ம். ஆனா இன்டர்வியூஸ்னு வந்துட்டா உங்களுக்கு நல்ல கம்பெனியா இருந்துச்சுன்னா அவங்க டிஎஸ்சி தான் கேட்க போறாங்க. இது கரெக்டா தப்பா அப்படிங்கிறது வேற கேள்வி. ஓகே, நான் பார்க்க போற வேலைக்கு அவங்க இன்டர்வியூல கேட்கறதுக்கு சம்பந்தம் இல்லை. தட் இஸ் ஹோல் another discussion, that is a whole another debate. பட் ஊப்ஸ் தெரிஞ்சிருந்து, டிஎஸ்ஏ தெரிஞ்சிருந்து, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருந்தாதான் வேலை கிடைக்கும். தட் இஸ், நான் இவ்வளோ வருஷமா நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு போன எல்லாரும் அப்படிதான் போயிருக்காங்க. அது இல்லாம நான் ஒரு குட்டி ஸ்டார்ட் அப்ல எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், எனக்கு ரிலவெண்டான டிகிரி கூட இல்லை அப்படின்னு நீங்க வேற ட்ராக்ல போறீங்க அப்படின்னா ஃபைன், மர்ன் ஸ்டாக் படிங்க, யூ வில் கெட் அ ஜாப் இன் ஸ்டார்ட் அப். அண்ட் அது வேற ட்ராக்ல போகும், வேற மாதிரி இருக்கும். பட் நீங்க ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வச்சிருக்கீங்க, கேம்பஸ் இன்டர்வியூலயோ ஆஃப் கேம்பஸ்லயோ எனக்கு இந்த மாதிரி போகணும் அப்படின்னா டிஎஸ்ஏ, ஊப்ஸ், ப்ராப்ளம் சால்விங், ஆப்டிட்யூட், தட் இஸ் தி திங். ஆப்டிட்யூட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிட்யூட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஆங்குலர் அண்ட் ரியாக்ட்னு பார்த்தா நான் ஆக்சுவலி ஆங்குலர்ல ட்ரெயின் பண்ணி ஆங்குலர்ல ஒர்க் பண்ண ஆளு தான் நானு. பட் டு பி ஹானஸ்ட் ஐ ஹேவ் யூஸ்ட் போத். எனக்கு ஐ லைக் த வே தட் ஆங்குலர் இஸ் ஸ்ட்ரக்சர்ட். யா, ஒரு ப்ராப்பரான நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அந்த மாதிரியான ஃபார்மேட் ஆஃப் திங்கிங் வந்து எனக்கு பிடிக்கும். ரியாக்ட் இஸ் ஜஸ்ட் மோர் லைக் அ வைல்ட் அனிமல், நோ. பட் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. இப்போ ரியாக்டுக்கு தான் நிறைய டிமாண்ட் இருக்கு, நிறைய ஓப்பனிங்ஸ் ரியாக்டுக்காக வருது. ஸோ அதனால போங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் ஜஸ்ட் டெவலப்பர். இதுதான் சொல்லி உங்களை நீங்களே டேக் பண்ணிக்காதீங்க. யூ கேன் லேர்ன் எனிதிங் யூ வாண்ட். ஓகே. நெக்ஸ்ட் தமிழ் அப்படிங்கிறவர் வந்து ஹாய் சார். ஓகே சார், எனக்கு அந்த சார்னு போட்டேன்னா எனக்கு 24 வயசு ஆகுது, இவனுக்கு 21 வயசு ஆகுது. அதுதான், அது கொஞ்சம் நீங்களை சார்னு கூப்பிடுமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஐ எம் 24. பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பேன். தாடி ட்ரிம் பண்ணிட்டா ரொம்ப குழந்தை மாதிரி ஆயிரும். என்ன பண்ணாலும் பிரச்சனை. ஐ எம் ஒன்லி 24. ஓகே, விடுங்க. ஹாய் ப்ரோ, உங்க வீடியோ பார்த்து தான் பைத்தான் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ, நைஸ். ப்ராப்ளம் சால்விங் பண்றப்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. They have learned Python language. Now they want to learn problem solving, but they feel it's hard. How did you overcome this? By solving problems, to be honest. அதாவது கொஞ்சம் கவுண்டர் இன்ட்யூட்டிவா இருக்கும் கேட்கறதுக்கு. அதாவது இவன் வந்து டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பா போட்டாகணும்னு சொல்லிட்டு படுத்தி எடுத்தான். அதுவும் நான் லீவ்ல இருக்கப்ப, இட் வாஸ் மை 12th standard வெக்கேஷன். ஓகேவா, அப்ப வந்து நான் டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சோம். ஸோ அப்போ வந்து டெய்லி டோஸ்ங்கிற சீரீஸில் டெய்லி ஒரு ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின் எடுத்து அதை நான் சால்வ் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணோம். இதான் என் வேலையாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஐ சால்வ் அரவுண்ட் 100 ப்ராப்ளம்ஸ். ஸோ தட் இஸ் ஹவு ஐ ட்ரை டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். அண்ட் ஒரு லாங்குவேஜ் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ப்ராப்ளம் சால்விங் நான் பண்ணி புதுசாக மெத்தட்ஸ் கற்றுக்கிட்டது, யூனோ ஷார்ட் அண்ட் ட்ரிக்ஸ். நார்மலாக நம்ம ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் மாதிரி ஒன்று யோசிப்போம். ஆப்வியஸ்லி அது பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். பட் அதை அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறது, அந்த ஆப்டிமைசேஷன் ஸ்டஃப் எல்லாமே அப்பதான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ தட் இஸ் ஹவ் யூ இம்ப்ரூவ் ப்ராப்ளம். அதான் நம்ம சேனல்ல டெய்லி டோஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. 100 days of codeங்கிற சேலஞ்சை பண்ணுங்க. ஓகே, ஃபார் 100 straight days நீங்க டெய்லி ஏதாச்சும் ஒரு சிம்பிளான ப்ராப்ளமா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இன்டர்வியூ கிராக் பண்றதுக்காக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணல, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்காக பண்றோம். ஸோ சிம்பிளான ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, ஹேக்கர் ரேங்க் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஓகே, ஹேக்கர் ரேங்க் ஆர் ஜிஎஃப்ஜி ரெண்டு வேணா யூஸ் பண்ணலாம். பட் ஹேக்கர் ரேங்க்ல இந்த ஈஸி லெவல் ப்ராப்ளம்ஸ் ஹேக்கர் ரேங்க் ஜிஎஃப்ஜி ரெண்டுலயுமே வந்து நிறைய இருக்கும். லீட் கோட் போகாதீங்க. ஐ நோ லீட் கோட் இஸ் ரியலி பாப்புலர், நிறைய பேர் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் லீட் கோட் எடுத்த உடனே அதுக்கு போக வேண்டாம். நம்மளுக்கு வந்து இப்போ தேவையானது வந்து அந்த வேர்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஃபார்முலேட் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் தான் 100 days of codeன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு கோட் பண்ணி LinkedInலயோ அதுலயோ ஒன்னு போஸ்ட் LinkedInல வந்து டாக் பண்ணுங்க. will definitely log in and reply to all those posts that you've tagged. பண்ணுங்க. அந்த டெய்லி டோஸ் பிளேலிஸ்ட் வேணா, அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வேணா சால்வ் பண்ணுங்க. ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளம் சால்விங் கூட ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். அதுல இருக்கிற 2 ப்ராப்ளம்ஸும் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும்.
யூ கேன் ட்ரை தட். ஓகே. அடுத்து இவங்களே வந்து இன்னொரு கேட்டிருக்காங்க. பேக் எண்ட் டெவலப்பராக பைத்தான் படிக்கலாமா? பைத்தான்னா எப்படி படிக்கணும் சொல்லுங்க. ஓகே. பேக் எண்ட் டெவலப்பர் நீங்க பைத்தான்ல படிக்கணும் அப்படின்னா ஜாங்கோ படிக்கலாம், இல்ல ஃப்ளாஸ்க் படிக்கலாம். Flask is not complicated as Django. So Flask probably ஆ. சிம்பிளுக்கு தான் ஆனா ப்ரிஃபர் நீங்க பண்ணுவோம். வந்து அதுதான் அகைன் நான் சொல்றது இதுதான்னு சொல்லி உங்க ஸ்டாக் இப்பவே நீங்க டிசைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தான் தெரியும். இப்ப நான் வந்து பேக் எண்ட் படிக்கணும்னு நினைக்கிறேன். Djangoல ப்ராஜெக்ட் பண்ணி என் ரெஸ்யூமேல போட போறேன் அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. பண்ணி வைங்க. பட் அதே கான்செப்ட்ஸை எடுத்து ஜாவால ஸ்ப்ரிங் பூட்ல பண்ண சொன்னாலும் ஸ்ப்ரிங் பூட் கத்துக்கிட்டு அதுல பண்ற மாதிரி இருக்கும். லைக் எக்ஸாக்ட்லி நான் வந்து பைத்தான்ல ஜாங்கோல தான் இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருந்தேன். ஐ மீன் ஐ டிட் அ ப்ராஜெக்ட் தேர். பட் இன்டர்ன்ல வந்து ஸ்ப்ரிங் பூட் தான் எனக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் டு லேர்ன் ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஒர்க் ஆன் ஸ்ப்ரிங் பூட். ஸோ கான்செப்ட்ஸாக உங்களுக்கு அது சேமாக தானே இருக்கும். ஸோ அது பிரச்சனையாக இருக்காது. ஸோ கான்செப்சுவலாக அந்த எம்விசி அந்த ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கிற கான்செப்ட்ஸை கத்துக்கிட்டோம். அதெல்லாம் மாற போறது கிடையாது. ஒரு அதான் இப்போ ஃப்ளாஸ்க் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் போடுறதுக்கோ நோட் ஜேஎஸ் போறதுக்கோ பெருசா வித்தியாசம் இருக்க போகுது. ஃப்ளாஸ்க் இஸ் லைக் என்ன சொல்ல அந்த C++ இருந்து பைத்தான்ல போனாங்கன்னா உங்களுக்கு பாதி விஷயங்கள் வந்து இட் வில் டீல் பை இட்செல்ஃப் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் அங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா 10 லைன்ல அடிச்சு இது எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்குதுன்னா இங்க அது ஒரு லைன்லயே பண்ணும். அது ஒரு நல்ல விஷயம் நீங்க நினைக்கலாம். ஆனா அதுல இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு கஸ்டமைசேஷனோ ஃபீச்சர்ஸோ இதுல இருக்காது. ஸோ நீங்க ஒரு லைக் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற அளவுக்கு ஃபுல் க்ரோனா பண்ணணும்னா கண்டிப்பா பைத்தானா ஜாங்கோ போய் ஆகும். ஃப்ளாஸ்க் இஸ் நாட் எனஃப். ஸோ ஏதாச்சும் ஒன்று படிங்க ஃபார் யுவர் ப்ராஜெக்ட்ஸ் தட்ஸ் குட். பட் டோன்ட் சே இதில் தான் ஐல் ஸ்டிக் வித் இட், இதில் தான் எனக்கு ப்ராஜெக்ட் வேணும், இதில் தான் எனக்கு கம்பெனியில் ரோல் வேணும். ஒரு காலத்தில் அப்படி இருந்தான், C++ல தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஃபர்ஸ்ட் லவ் அது ஐ நியூ இட் வாஸ் நாட் கோனா ஸ்டிக். ஏன்னா என் கூட அந்த டைம்ல எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணிருந்தாங்க. நான் ப்ராஜெக்ட்ஸ்னா என்னன்னே தெரியாம ப்ராப்ளம் சால்விங்னு போயிட்டு இருந்தேன். விஷாலி அப்படிங்கிறவங்க வந்து ஹவு டு லேர்ன் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மற்ற லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிய போகுது, அவ்வளோதான். ஸோ அதுவும் இல்லாமல் இஃப் யூ நோ ஜாவா ஃபார் தேட் மேட்டர், ஜாவா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் அப்படியே நீங்கள் மற்ற லாங்குவேஜில் எப்படி பண்ணலாங்கிற அந்த சின்டாக்ஸ் மட்டுமே யோசிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் .NET C# போகிறீங்கன்னா கூட ஜாவாவும் C# ரொம்ப சிமிலராக இருக்கும். இதில் இப்படி பண்ணுறது அதில் எப்படி பண்ணணும், லைக் யூனோன்னு அந்த லிங்கோ தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, டிஸ்ட்ரக்டர்னா என்ன, ஊப்ஸ், அதனால தான் ஊப்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஜாவா சொல்கிறேன். இப்போ நீங்கள் பைத்தான் படிக்கலாம், பைத்தானில் ஊப்ஸ் இஸ் நாட் எம்ஃபசைஸ்ட். பைத்தான் நிறைய விஷயங்கள் ஊப்ஸ் வந்து இதில் லைக் என்ன சொல்ல நாட் ஈவன் தேர். ஏன்னா பைத்தான் ஃபுல்லாவே டைனமிக்கா அதுவே பார்த்துக்குங்கிற மாதிரி சொல்றனால சில விஷயங்கள் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்ல இருக்கிறது இங்க அப்ளை பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆகுது. ஸோ லைக் இஃப் யூ ஹேவ் லேர்ன்ட் ஊப்ஸ், ஜாவா இஸ் த பெஸ்ட் திங். ஸோ நீங்க ஜாவா படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா எனி லாங்குவேஜ் ஆஃப்டர் தட் இஸ் கோயிங் டு பி a piece of cake for you. இது அதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிமிலரான இதுதான். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இங்கே பண்ணணுமா, இங்கே வந்து செமிகோலன் எல்லாமே பண்ணலாமா, தோஸ் ஆர் ஆஃப் திங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஒரு லாங்குவேஜ் தெளிவாக கற்றுக்கோங்க, அதில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க போகுது இல்லை. ஸோ ஐ ரெக்கமெண்ட் ஜாவா. ஓகே, ஸோ எப்படி கற்றுக்கணும், எப்படி லைக் ஹவு டு ஐ லேர்ன் ஈஸிலி, லைக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கற்றுக்கணுமா, வீடியோ பார்த்து கற்றுக்கணுமா, புக் வாசிச்சு கற்றுக்கணுமா? ப்ராபப்லி நீங்கள் வந்து ஒரு ரஷ்டான ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரியான ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை டக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த சென்ஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க லைக் half an hourல ஜாவா. ஆனா அதெல்லாம் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சா that is what I am telling you. What if I'm starting from scratch? இப்போதான் if you are starting from scratch நம்ம சேனல்ல ஜாவாக்குன்னு சொல்லி ஒரு 10 hours கோர்ஸ் இருக்கு, அத படிங்க. Like even if you learn the 10-hour course, you should probably try to solve problems parallelly. At the beginning வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஹேக்கர் ரேங்க் மாதிரி ஒரு வெப்சைட் எடுத்து அதுல ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க என்னதான் ஒரு கோர்ஸ்ல பார்த்தாலும் கோர்ஸ்ல வந்து சின்டாக்ஸ் தான் எம்பசிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்றப்ப இப்போ நீங்க காலேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்ல கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் மைனரா தான் இருக்கும், பட் அதையும் ட்ரை பண்ணலாம். ஆப்வியஸ்லி ஹேக்கர் ரேங்க் ஜிஎஃப்ஜி அதுல வந்து நீங்க ப்ராப்ளம்ஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் வந்து ஃபெமிலியரைஸ் ஆகும். ஸோ பேரலா இதையும் பண்ணுங்க. ஓகே, லதாஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்து பர்டிகுலர் திங் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் நவ் அண்ட் யூ வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? டு பி ஹானஸ்ட், ஒரு இந்த சேனல் ஆரம்பிச்சப்ப என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் பைத்தான் சொல்லியிருப்பேன், ஒத்துக்கிறேன், அதுதான் சொல்லியிருந்திருப்பேன்.
ப்ராபப்ளி இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ வுட் சே ஜாவா. ம். லைக் ஜாவா ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் கிளியர் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட். ஓகே. அண்ட் ரொம்ப வருஷமாக இருக்கிறனால லைப்ரரி சப்போர்ட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கும். அண்ட் சின்ஸ் ஐம் ஆல்சோ ஒர்க்கிங் வித் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டஃப் ரீசென்ட்லி, வெப் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்டில் எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் ஸ்கிரிப்ட் அந்த காம்பினேஷன் அது எனக்கு கொஞ்சம் எல்லாமே அதில் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல். யூ கேன் டூ எனி திங் வித் ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கு. இந்த சென்ஸ் வெப்சைட் பண்ண முடியுது, விண்டோஸ்க்கு ஆப் பண்ண முடியும், இது மாதிரி லைக் எல்லாமே என்னால் ஒரு லாங்குவேஜ் வச்சு பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்? Why can't I have both? Okay. Java and JavaScript. In the sense, like JavaScript is not structured. Like ஒரு லாங்குவேஜா நான் ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு நினைச்சேன், எனக்கு பிடிக்கும், இது எனக்கு லைக் இட் மேக் சென்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இட்ஸ் ஜாவா. ஓகே. பட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் யூட்டிலிட்டி அண்ட் அது வேரியஸ் திங்ஸ் அதை ஆஃபர் பண்றதுனால JavaScript வந்து செகண்ட் பெஸ்ட்னு நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜாவா. யா, வாட் ஆம் ஐ இன்ட்ரெஸ்டட் இன் நவ்? தெரியல. இப்போ லைக் ஸ்பெசிஃபிக்கா ரியாக்ட் இப்போ தான் வந்து வெப்சைட் அண்ட் ஸ்டஃப்காக படித்தேன். ஸோ தட் இஸ் வாட் ஐம் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆன். ஐம் நாட் ஷுர் வெதர் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் இட். தெரியல. Yours? Okay, starting out, C++ was my first language and it was my favorite for a long time. அண்ட் அதுக்கப்புறம் காலேஜில் வந்து ஜாவா வந்து படிக்கணுங்கிறதுக்காக படித்தேன். ஐ மீன் ஐ நோ ஜாவா, ஐ கேன் ப்ரோக்ராம் இன் ஜாவா, பட் ஐ ஸ்டில் லவ் C++. பட் எவ்ரிதிங் சேஞ்ச் ஒன்ஸ் ஐ காட் இன் டு மை ஜாப். C# மாற்றி விட்டாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட். அதுக்கு முன்னாடிலாம் நான் HTML பேஜ் கூட பண்ணதில்லை. ஓகே, நான் பண்ணவே மாட்டேன். லைக் வெப் டெவலப்மெண்ட் பக்கமே போனதில்லை. டீம்ல வேற யாராச்சும் இருப்பாங்க, அவங்கள வச்சு பண்ண வச்சிருவேன். நான் சும்மா அந்த லாஜிக் எழுதுறது போறது, இது இந்த லாஜிக் போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் லெவல் எம்ப்ளாயி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன். வேலைக்கு போனோடனே நம்ம தானே இருக்கு பண்ணிரு, போய் அதை பண்றான்னு அனுப்பி விடுற மாதிரி லைக் HTML CSS JS ஒர்க்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சு .NET அந்த மாதிரி தான் போனேன். ஸோ அங்கே வந்து C# எனக்கு பிடிச்சது. பட் அதெல்லாம் தாண்டி டைப் ஸ்கிரிப்ட், ஐ லைக் டைப் ஸ்கிரிப்ட். அதாவது என்ன சொல்றது, அகைன் த ஸ்ட்ரக்சர் இட் கேவ். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல படிச்சுட்டு டைப் ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்றப்ப ஓகே இதுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிற ஒரு இது அது நல்லா இருந்துச்சு. பட் அகைன் ஆல்சோ ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியல. இஃப் ஐ வுட் ரெக்கமெண்ட், நான் மற்றவங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றேங்கிறது என்னால் சொல்ல முடியும். பட் ஐ டோன்ட் ரியலி நோ விச் மை ஃபேவரட் லாங்குவேஜஸ். பைத்தான் டெஃபினெட்லி நாட். தட் ஐ எம் பிரிட்டி ஷுர். Who are you kidding? Yeah, but அதான் இப்போ நீங்க புதுசா ஒருத்தங்க படிக்கிறீங்க, ஸ்காட்ச்ல இருந்து ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்னா I probably recommend Java. சரி, ஓகே. Anything you are interested in now? Not really, but I want to start with கொஞ்சம் data science. Okay. Not AI or machine learning. Okay. Data science. கொஞ்சமா. To be honest, that is something that I'm really bored about. That is something that I'm really irritated about. Okay. I had to learn it because of my curriculum, but அது ஒரு மாதிரி எனக்கு டூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப அதில் இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி நான் போகிறதுக்காக சொல்லலை. நான் எதுக்கு போகிறேன்னா, ஐ வாண்ட் டு பில்ட் அ மைண்ட் பேலஸ். ஷெர்லாக்லாம் பார்த்தோன்னா அதில் ஒரு மைண்ட் பேலஸ்னு இருக்கும் இல்லையா? ஐ கேனாட் ஆப்வியஸ்லி ரிமெம்பர் எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ஸ் டு மீ. லைக் ஹவ் யூ ரிலேட். ஸோ எனக்கு வந்து டெய்லி நைட் வந்து நான் ஒரு ஜர்னல் என்ட்ரி மாதிரி ஐ வாண்ட் டு டூ இட். சரி. அண்ட் அதை வந்து நாலேஜ் கிராஃபாக மாற்றணும். நாலேஜ் கிராஃபாக மாற்றி வைக்கணும். ஸோ whenever I want to query something, I should be able to do it. So this is when was the last time I met this person அப்படிங்கிறப்ப it should be able to answer me. Yeah, okay. This is not the data analysis or data science that we have in the curriculum or anything. கவரே ஆகாது. சம்மந்தமே இல்ல. நான் அத போய் படிக்க போற மாதிரி பேசிட்டு இருக்கேன். சோ நான் எதுக்கு இது சொன்னேன்னா, I want to build something like this. Okay. பட் எனக்கு இதுக்காக டைம் கிடைச்சி இதை நான் எப்போ பண்ணுவேனாங்கிறது வந்து கேள்விக்குறி தான். பட் ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங் லைக் திஸ். ஒரு லைக் இன்னைக்கு நான் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத ஒரு ஜர்னல் என்ட்ரியா போடுவேன். ஐ மைட் அட்டாச் சம் மீடியா as well. அதை வந்து அது இண்டெக்ஸ் பண்ணி நாலேஜ் கிராஃப் பில்ட் பண்ணி லைக் அதாவது இட்ஸ் ஒன். To be honest, I thought of an idea on how to do it. It's not pretty hard. It might not be hard, but I have to spend time for it. Probably a day. One day. Seriously. சரி பாப்போம். ஒன் டே நான் இவனை சேவ் பண்ணிடலாம். சான்ஸ் இல்லை போ. ஓகே ஃபைன்.
அடுத்து வந்து ஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வில் ட்ரை. அடுத்து வரிசையா இந்த MERN ஸ்டாக் தான் போயிட்டு இருக்கு இல்லையா? MERN ஸ்டாக்கை முடிக்கிற வரைக்கும் நான் அதில் தான் இருக்கிறேன். அது கமிட்டட் அண்ட் டூயிங் இட். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் போறோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் வில் ப்ராபப்லி கம் டு DSA. ஓகே. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த கரண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் இன் ஜோஹோ டெலாய்ட் TCS அப்படின்னு சந்துரு கேட்டிருக்காப்ல. எத்தனை வேற கம்பெனியா? யா. ஸோ பேசிக்காக நீங்கள் இது எல்லாமே வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு வர்ற மாதிரியான கம்பெனிஸ் தான். டெலாய்ட் ஆக்சுவலி எங்கள் கம்பெனி எங்கள் காலேஜுக்கு வர்றப்ப ப்ரோக்ராமிங் ரவுண்டே இல்லாமல் எடுத்தாங்க. அதனால நான் டெலாய்ட்டுக்கு அப்ளை பண்ணவே இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க இதில் ப்ரோக்ராமிங் ரவுண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலே ப்ரோக்ராமிங் ரவுண்ட் இல்லைன்னா நான் முதல் ரவுண்ட்லேயே வெளியே வந்துடுவேன்னு எனக்கே தெரியும். ஓகே, ஏன்னா ஆப்டிடியூட்லாம் வந்து அப்சல்யூட்லி இப்போ லாஜிக்கான ஒரு சேனல் வச்சு அதில் கூட போட்டுட்டு இருக்கோம். பட் I was really bad at that point. I only knew programming. அதாவது அவன் வந்து பேடுங்கிறத விட எனக்கு இது பிடிக்காது நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொழுப்புங்கிறதா உண்மை. இப்படி சொன்னா நான் திமிரு பிடிச்சவன் போட்டே ஆகுது. ப்ரோ உண்மையா சொல்லணும் ப்ரோ. You are saying that you're bad at it, okay? But the technical or the actual answer is you are not interested in it. Right? ஓகே, ஃபைன். ஸோ அதனால நான் வந்து டெலாய்ட் அப்ளை பண்ணல. பட் மற்ற கம்பெனிஸ்க்கு எல்லாமே சிமிலராக இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட்ல கொஞ்சம் இருக்க போகுது. அதில் இங்கிலீஷும் கேட்பாங்க, மேக்ஸும் கேட்பாங்க, எல்லாமே இருக்கும். அப்சல்யூட்லி. அதுக்கப்புறம் பேசிக் ப்ரோக்ராமிங் நீங்க கேட்ட எந்த கம்பெனியுமே வந்து ட்ரீஸ் லெவலுக்குலாம் கொஸ்டின் கேட்க போகிறதுல, இன்க்ளூடிங் ஜோஹோ ஒன்றும் பெரிய மான்ஸ்டர் இல்லை. when it comes to interviews கொஞ்சம் palatable தான். ஸோ அரேஸ், ஸ்டாக்ஸ், queues and linked list related questions and strings அந்த ஃபார்மேட்ல இருக்கிற எல்லா क्वेश्चंஸும் நீங்க கவர் பண்ணாலே நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா கம்பெனியும் வந்து நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். not that hard. Okay. And இதெல்லாம் Zoho focuses a bit more in DBMS and oops. ஆமா அது கண்டிப்பா. அது ரெண்டுமே Zoho focuses a lot. ஜாவா படிங்க. ஜாவா in the sense oops உங்களுக்கு கிளியரா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். also SQL படிங்க. மத்த கம்பெனிஸ் I think they don't focus on SQL and ரொம்ப லைக் ஒன்னு ரெண்டு மேபி கேட்பாங்க. பட் இவங்க வந்து லைக் TCS Infosysங்கிற மாதிரி அந்த மாதிரி சர்வீஸ் கம்பெனிஸ் போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் क्वेश्चंஸ்னு கொஞ்சம் இருக்கும். லைக் பபிள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், செலக்ஷன் சார்ட், பைனரி சர்ச், லீனியர் சர்ச், those kind of questions straight up அப்படியே இன்டர்வியூல கேட்பாங்க. உங்களுக்கு கோடிங் பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து சந்துருவே திரும்ப கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த டாபிக்ஸ் நீட் டு கவர் இன் தி DSA ஃபார் Zoho? ஐ திங்க் இப்போ சொல்லியாச்சு. ஸோ யா. ஓகே. அடுத்து ரோஹிணி மோகன் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்கில்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ 2025ல என்ன டிமாண்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஃபுல் ஸ்டாக் கோர்ஸு, டேட்டா சயின்ஸ் கோர்ஸு, அந்த மாதிரி நிறைய கோர்ஸ் விற்கிறதுனால அந்த ஸ்கில்ஸ்லாம் நிறைய டிமாண்டில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு இல்யூஷன் ஹேஸ் பீன் கிரியேட்டட். ஓகே. பட் இப்போவுமே வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்லேயே வேறு எதுலேயோ போகிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் 95% பீப்புள் ஆர் கோயிங் டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஓகே. அண்ட் அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுமே வந்து தே ஆர் நாட் கோனா டிசைட் வாட் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க இதுல வேலை பார்க்கணும்னு சொல்லி கொடுங்க. யா. ஸோ அப்படிதான் ஆக போகுது. ஸோ அந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் செல் பண்றவங்க அவங்கலாம் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ற மாதிரி ஆகும். அவ்வளோதான் அப்ளை பண்ற மாதிரி ஆகும். விச் இஸ் லைக் ஹைலி அன்லைக்லி. அது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் லைக் அதை நம்பிட்டு நான் இதை படிச்சுட்டேன் இதில் தான் போவேன்னு சொல்லிட்டு நிற்கிறது வந்து அர்த்தம் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி DSA and other stuff ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல கேட்க போறாங்க. அண்ட் இட்ஸ் வெரி லைக்லி தட் யூ ஆர் மோஸ்ட் ப்ராபப்லி கோயிங் டு எண்ட் அப் ஆஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஒன்றும் இல்லை, என் பேட்சை வச்சு சொன்னாலே அப்படிதான் இருக்கும். உன் பேட்ச்லையுமே உங்களுக்கு இன்னும் முடியல அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இல்லை, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. 90% ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக தான் ஆக போறீங்க. ரியாக்டோ, ஆங்குலரோ, இல்லை ஸ்ட்ரைட் அப் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டோ அல்லது APIs எழுதணும். அவங்க வச்சிருக்க ஆல்ரெடி வச்சிருக்க இல்ல ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர் ஆக போறீங்க, இல்ல ஃபுல் ஸ்டாக் ஆக போறீங்க. அவ்வளவுதான். அங்கதான் இன்னும் மெஜாரிட்டி ஜாப்ஸ் வந்து அங்கதான் இருக்கு. நம்ம டேட்டா சயின்ஸ் இப்ப பயங்கர பஸ்ல இருக்கு, AI பயங்கர இதுல இருக்கு, மிஷின் லேர்னிங் பயங்கர இதுல இருக்கு. 4 கோர்ஸ் படிச்சுட்டு வந்தாலும் அதுல ஓப்பனிங்ஸ் இருக்கணும் இல்லையா? இருக்கும் சில கம்பெனிஸ். நம்ம காலேஜ்க்கே வந்து 1-2 கம்பெனி அந்த மாதிரி எடுத்து, அதாவது டேட்டா சயின்ஸ்னே ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிரான்ச் இருக்கு நம்ம காலேஜ், MSc டேட்டா சயின்ஸ். அதுல இருக்கிறவங்களும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா போவாங்க. இங்கதான் நிறைய பேர் வந்து எங்களோட சேர்ந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இப்ப 1-2 கம்பெனிஸ் மட்டும், லைக் ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் இவங்களா கூப்பிட்டு இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் ஒரு பிரான்ச் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனியா அந்த கம்பெனிஸ் மட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. பட்
அகைன் நம்ம காலேஜ்ல இது பண்றாங்க, எல்லா காலேஜும் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஃப்ரம் லாஸ்ட் அகாடமிக் இயர் ஏஎம்எல்னு சொல்லிட்டு ஒரு புது டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க எல்லாத்துலயும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஜஸ்ட் லிசன். ஸோ அதனால லைக் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நாங்க வந்து கேட்ச் அப் பண்ணிருக்கோம் இண்டஸ்ட்ரிக்குங்கிற மாதிரி லைக் தே ஹேவ் டு ஷோ இட் இல்லையா அந்த மாதிரி. ஸோ அதனால ப்ரோ விடு அவ்வளோதான். ஓகே ஸோ அதனால அதெல்லாம் இருக்குது. நான் பர்சனலாக சொல்றது, இப்போ உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு இல்லை லைக் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா டூ அ ப்ராஜெக்ட் இன் இட். அதுலேயே நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே அதில் மட்டும்தான் நான் படிச்சிருக்கேங்கிற மாதிரி இல்லாமல் லைக் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு ரிசர்ச் பேப்பர் மாதிரி பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுங்க, அந்த மாதிரி லைக் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், அதுதான் நீங்கள் பஸ்ன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கள் பேட்ச்சில் வந்து 100+ கம்பெனிஸ் வந்துச்சு. ஓகே, எங்கள் பேட்ச் வந்து வி ஆர் பிளஸ்ட். ஓகே, நாங்கள் கொரோனா கரெக்டாக முடியிற டைமில் வந்துச்சு. ஐடி இண்டஸ்ட்ரி வந்து அப்போ லைக் ஸ்கை ராக்கெட்டிங், அதனால் ரொம்ப நிறைய கம்பெனிஸ் வந்துச்சு. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் யுவர் காலேஜ் வித் திஸ் சிச்சுவேஷன். வர்றப்ப மொத்தம் 100+ கம்பெனிஸில் 2 கம்பெனி ஏஐஎம்எல் ரிலேட்டடாக வந்துச்சு. ஒரு கம்பெனி பட்டி ஏஐ, இன்னொரு கம்பெனி டைகர் அனலிட்டிக்ஸ். ஓகே, 2 கம்பெனி தான் ரிலேட்டடாக வந்துச்சு. ஓகே, அதுலேயுமே அவங்க என்ன ரேண்டம் ஃபார்காஸ்ட் அல்காரிதம் பத்தி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்டர்வியூல. தெரியல. No, we had subjects like DAA and AI and other stuff. We too had those stuff. பட் அதுல இருக்கிறது எல்லாமே வந்து கிளாசிக்கல் ஏஐ ஆல்காரிதம்ஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்றது கிளாசிக்கல் ஏஐ ஆல்காரிதம்ஸ் கிடையாது. நம்ம அதெல்லாமே வந்து ஸ்மார்ட்டா கொஞ்சம் விட்டியா ஆல்காரிதம்ஸ் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ற இன்டெலிஜென்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் போடு, 4 ஜிபியூவை ப்ரூட் ஃபோர்ஸ் அல்காரிதம் ஒன்று போடு, படி, எப்படியா ஒன்று படிச்சு தொலை அப்படின்னா அவனுக்கு அந்த லைக் தேர் இஸ் நோ லாஜிக் ஹியர். இட்ஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு லேர்ன் ஆன் இட்ஸ் ஓன். தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ லேர்ன் இன் DA and other stuff. I don't know about these AI and ML courses specifically, but see AI and ML courses la வந்து what they like start with linear regression, multiple regression, so those kind of things are like traditional AI stuff, traditional algorithms. See அந்த மாதிரி உள்ளத படிச்சோம்னா you can become a data analyst. Mathematics and statistics, that is not the AI and ML that we are dealing with right now. See அதுல படிக்கிறது வந்து it will be useful when you become a data analyst for a company. Statistician நீ ஆகறேன்னா okay, but these people are not thinking that. சரி, ஓகே, டான்சர் பண்ணிருக்கோமா எங்களுக்கு தெரியல. பட் see இப்பவே புரிஞ்சிருக்கும், நாங்க ஏஎம்எல் அவ்வளோ சப்போர்ட் பண்ற ஆட்கள் கிடையாது. லைக் நான் பண்ணிருக்கேன் கொஞ்சம். பட் ஆக்சுவலி இப்போ இருக்கிற ஏஐ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க எங்க பாட்காஸ்ட் பக்கம் போனீங்கன்னா ஏஐ பத்தி அவ்வளோ பேசுறோம். we love that, but the colleges and the other educational institutions that they are marketing and they're teaching, I'm not really sure if how much that would help you. ஓகே, என் டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்த போன செமஸ்டர் எல்எல்எம்னு ஒரு கோர்ஸ் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. எல்எல்எம் யா, சரி, ஓகே. அதுக்கு பேர் எல்எல்எம் தானா எனக்கு டவுட்டா இருக்கு. எல்எல்எம் தான் நினைக்கிறேன். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அந்த மாதிரி தான். ஓகே, அண்ட் they are trying to teach how LLM works based on what they know about it. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் போன தடவை தான் நடத்துனாங்க. and my friends were not satisfied with what they learned. படிக்கணுங்கிறதுக்காக obviously கோர்ஸ் எடுத்தோம், எலெக்டிவ் கோர்ஸ். ஸோ நல்லா அதுக்காக படித்தாங்க. அது சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. ஃபேக்கல்டி ரெடி ஆயிட்டாங்கங்கிறத பத்தி இல்ல, அந்த அந்த ஃபீல்டே இன்னும் ரெடி ஆகல. 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு still in research stuff. லைக் இப்போ லைக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் இப்போ இருக்கு. பட் அகைன் this is the best approach அப்படின்னா யாருக்கும் தெரியாது. இப்போதைக்கு இருக்கல இதான் நல்லா பண்ணுது. so we are going with it. and இதுவுமே எஃபிஷியன்ட்லாம் கிடையாது. transformers are not efficient in finding anything. we just have abundance of computing power so that we are using transformers, அவ்வளவுதான். சரி, ஓகே. அதே மாதிரி ஒரு சிமிலர் கொஸ்டின் முகமது நவாஃபால், what are the most important skills to learn in the computer science field to stay relevant in the next upcoming years? I think இதுதான் இப்போ ஆன்சர் பண்ணோம். ஓகே, இந்த கொஸ்டின் I wanted to have it for sure. கிரீன் டெக் வீடியோஸ் அப்பதான் பேர் இருக்கு. ஓகே, இன்டர்ன்ஷிப் ஆர் ஜாப், which should we choose? UG or PG, graduate, passed out students? I mean, I don't, இது ரெண்டு ஒரு ஆப்ஷனா? இது அல்லது அதுன்னா? ஓகே, இன்டர்ன்ஷிப் and a job, get in internship and a job. ஓகே, இப்போ நான் வந்து 4 வருஷம் முடிச்சிட்டேன் இன்ஜினியரிங். ஓகே,
அதாவது இப்போ வந்து எனக்கு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றலாம், இன்னொன்னு ஜாப் அப்ளை பண்ணலாம். எது நான் அப்ளை பண்ணா வந்து எனக்கு கிடைக்க சான்ஸ் அதிகம், எதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஜாப் டைரக்டா கொடுக்குறவங்க ஆப்வியஸ்லி பெட்டர், பட் ஜஸ்ட் இவாலுவேட் சம்திங். இந்த கம்பெனி கம்பெனி தட் இஸ் ஆஃபரிங் இன்டர்ன்ஷிப் மைட் பி ரியலி மோர் வேல்யூபிள் தேன் த கம்பெனி தட் இஸ் ஆஃபரிங் வித் ஜாப். ஓகே, ஏன்னா நிறைய நேரங்கள்ல கம்பெனி வந்து இந்த எம்ப்ளாயி நம்மளுக்கு ஃபிட் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். இப்போ இஃப் யூ கன்சிடர் ஜோஹோ செல்ஃப், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 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 புது டைப் ஆஃப் ஒரு இது வச்சிருக்காங்க. ஃபுல் டைம் எம்ப்ளாயியா எடுக்க மாட்டாங்க, பட் இன்டர்னும் கிடையாது, இன்குபேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. எடுத்துட்டு 2 or 3 months வந்து they will evaluate you. நீங்க இந்த டீமுக்கு நல்ல ஃபிட்டா இருப்பீங்களா, சொல்றத ஒழுங்கா கிராஸ் பண்ணி பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி. இஃப் யூ டூ வெல் யூ வில் கெட் தி ஜாப். இஃப் யூ டோன்ட், அந்த 3 மாசத்துக்கான ஸ்டைஃபன் கொடுத்து உங்களுக்கு டாடா சொல்லிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி சில கம்பெனிஸ் பண்றாங்க. குட் ரெப்யூட்டட் கம்பெனிஸ் நீங்க பெர்ஃபெக்டான ஃபிட்டா இருப்பீங்களான்னு தெரியாம எடுக்க வேண்டாங்கிறதுக்காக they'll do these kind of things. ஒன்னு 6 மாசம் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இஃப் யூ திங்க் த கம்பெனி இஸ் வேல்யூபிள் அண்ட் அந்த கம்பெனில இத்தனை மாசம் இன்டர்ன் பண்ணியிருக்கேங்கிறதே என் ரெஸ்யூம்க்கு ஒரு நல்ல வேல்யூ ஆட் ஆகும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா கோ ஃபார் இன்டர்ன்ஷிப். இஃப் நாட், அது ஒரு குட்டி கம்பெனி அப்படின்னா, அது அவ்வளோ பெரிய ரெப்யூட்டடான கம்பெனி இல்லை அண்ட் யூ ஆர் நாட் ஷுர் அங்கே கண்டிப்பா இன்டர்ன் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் கொடுப்பாங்களான்னு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க தாராளமா ஃபுல் ஜாப் பெட்டர். அண்ட் ஆல்சோ இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் பண்றப்ப ட்ரை பண்ணுங்க. லைக் உங்க ஃபைனல் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டைம்ல வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணுங்க. பட் இட்ஸ் ரியலி ஹார்ட் டு கெட் அன் இன்டர்ன்ஷிப் ஹியர் இன் இந்தியா. வெளிநாட்டில் நிறைய கம்பெனிஸ் இன்டர்ன் ஆஃபர் பண்ணுவாங்க, இந்தியாவில் இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். காலேஜில் வந்துட்டு ஃபைனல் இயரில் வந்து படிக்காமல் இன்டர்னுக்கு வேலை பார்க்க வைக்காது, அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நிறைய இன்டர்னாக போக முடியுமே தவிர ஆஃப் கேம்பஸில் நம்ம சும்மா ட்ரை பண்ணி இன்டர்ன் கிடைக்கிறது இஸ் ரியலி ஹார்ட். ஐம் நாட் சேயிங் இட்ஸ் இம்பாசிபிள், பட் இட்ஸ் ரியலி ஹார்ட் டு கெட் சச் திங். அதுல நிறைய பிசினஸ் அண்ட் ஸ்டஃப், காசு வாங்கிட்டு சர்டிபிகேட் குடுக்குற ஆட்கள்ல இருந்து ரொம்ப நிறைய இட்ஸ் லைக் மேண்டேட்டரி. கண்டிப்பா 3 கிரெடிட்ஸ் வந்து காலேஜ்ல வாங்கணும்னு காலேஜஸ்க்கு வந்து இது புரிய மாட்டேங்குது. இத அவங்க வந்து நல்லா டைம் டிலே ஆயிடுச்சு. நல்லா பண்றாங்க. சரி ஃபைன், விடு அது இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஓகே, இன்டர்வியூஸ்க்கு எப்படி இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெவில் கேக்குறாப்ல. ஓகே, வாட் டு யூ திங்க்? இவன் கேட்டால் என்ன சொல்லுவான்னு நான் சொல்கிறேன். சீரீஸ் பாருங்க இங்கிலீஷில் வந்து, லைக் அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்படின்னா தான் புரியும். யூ ஆல்சோ யூனோ லேர்ன் தோஸ், அதுலேருந்து நீங்கள் பழகுவீங்க அப்படின்னு சொல்லுவான். நாங்கள் அதுதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். டெக்னிக்கலி நாங்கள் அதுதான் பண்ணோம். சரி, நான் சொல்கிறது ஒன்று தான், கம்யூனிகேஷன் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நிறைய பேரை அதை ரொம்ப போர்ட்ரே பண்ணுறாங்க இம்பார்ட்டன்ட்னு. அதை நான் சொல்றப்பே சொல்லிடுவேன், அதில் கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் கிடையாது, கம்யூனிகேஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதை ப்ராப்பரா கன்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் இனஃப் ஃபார் த மோஸ்ட் பார்ட். ஸோ நீங்க தயங்கிட்டு பேசாம இருக்கிறத விட ஒரே விஷயத்த 2 வேற மாடுலேஷன்லயாச்சும் நீங்க சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிட்டீங்கன்னா தட் இஸ் ஃபைன். ஸோ இதை ஒரு காரணமா நினைச்சிட்டு உங்களை நீங்க டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. நிறைய கம்பெனிஸ் எனக்கே தெரியும், ஜென்ரல் ஹெச்ஆர் ரவுண்ட்ல, ஃபைனல் ரவுண்ட்ல தி எவாலுவேட் யுவர் லாங்குவேஜ், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை வந்து உங்கள் கான்ஃபிடென்ஸை நீங்கள் குறைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிடாதீங்க. பி கான்ஃபிடென்ட் இந்த வே தட் யூ ஆன்சர். லாங்குவேஜ் வந்து பெட்டராக இல்லைனாலுமே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தெரிஞ்ச பழகிடும், அவ்வளோதான். லைக் உங்க சுற்றி இருக்கவங்க 4 பேர் இங்கிலீஷில் பேசினாங்கன்னா அதை கேட்டு நீங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சு. மோஸ்ட் குட் கம்பெனிஸ் நீங்கள் பேசுறது அவங்களுக்கு புரியுதா, ஓகே, அவ்வளோதான், அப்படிதான் இருப்பாங்க. சரி, ஓகே. இஸ் இட் பாசிபிள் ஃபார் அ நான் டெக்னிக்கல் பர்சன் டு கெட் இன் டு ஐடி? இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஹட்சன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. இட் இஸ் பாசிபிள், பட் கண்டிப்பாக பண்ணணுமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நிறைய பேஷன்ஸும் ரொம்ப நிறைய ஒர்க்கும் தேவை. இங்கே நிறைய பேர் இதை க்ளோரிஃபை பண்ணிடுறாங்க, ஈஸியாக இங்கே வந்தோடனே டக்குன்னு நிறைய சேலரி வந்துடுது அண்ட் இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா உடனே எங்களுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி, லைக் இன்ஃப்ளூயன்சஸ் தான் சொல்கிறேன். பட் அந்த மாதிரி நிறைய க்ளோரிஃபை பண்ணதுனால வேற கெரியர் டோட்டலாக வேற ஏதோ ஒரு பாத்தில் இருக்கிறவங்க அப்படியே திரும்பி இங்கே வர்ற மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் தட் ஈஸி டு கெட் இன் ஹியர். இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு நிறைய மார்க்கோட ரிலவெண்ட்டான ஸ்கில்ஸோடய வேலை கிடைக்காம இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் ஆல் சன்ஷைன்ஸ் அண்ட் ரெயின்போஸ். ஸோ வர்றதுக்கு முன்னாடி பல வாட்டி யோசிங்க, இது உங்களுக்கு தேவையா, இதில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிங்க. வேறு நான் டெக்னிக்கல் இதிலிருந்து இங்கே வர்றது ஈஸி கிடையாது. ஓகே, ஃபைன், பட் இட்ஸ் பாசிபிள். இட்ஸ் பாசிபிள். ஓகே, அப்புறம் வந்து இஸ் லேர்னிங் கிளவுட் அண்ட் லினக்ஸ் வொர்த் இட்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்ட். உங்களுக்கு அந்த வேலைக்கு ரிலவெண்ட்டாக உங்களுக்கு கம்பெனி போனதுக்கப்புறம் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குன்னா அவங்களே உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. பட் இந்த காலேஜஸில் வந்து அப்படி சைடில் இன்னொரு கோர்ஸாக சேர்த்து விடுறது ஐ டோன்ட் ரியலி திங்க் தட்ஸ் நெசசரி. அதை மோஸ்ட்லி இன்டர்வியூஸில் யாரும் கேட்க போகிறது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு ஜிசிபி தெரியுமா, ஏடபிள்யூஎஸ் தெரியுமான்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது.
ஓகே ஃபைன். அடுத்து எவ்வளோ கொஸ்டின்ல இருக்கு அதுல? என்ட்டயே கொஞ்சம் இருக்கு. ஓகே. இது வந்து YouTubeல கேட்ட ஸ்டஃப் இதெல்லாம். ஆ. இன்னும் 4 கொஸ்டின்ஸ் மாரி. ரோட் மேப் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் டு கெட் அ ஜாப். கருப்பசாமி கேட்டிருக்காப்ல. ஐ திங்க் யூ ஆல்ரெடி ஹேவ் நெறைய கவர்ட் அத இட். பத்தி பேசிட்டோம். அதுதான். ஸோ அடுத்து in IoT forensics, how can we start to research or detect vulnerabilities and data breaches of payment devices in wearable IoT devices? சான்வி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இத ஆன்சர் பண்றதுக்கு நானும் இவனும் எலிஜிபிள் கிடையாது. யா. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஆல்சோ செக்யூரிட்டி ஃபீல்டுல ம். ஆன்லைன்ல அவைலபிளா இருக்க ரிசோர்ஸஸும் ரொம்ப கம்மி. ம். அது ரிலேட்டடா இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸும் ரொம்ப கம்மி. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தேடி பாருங்க. ஆக்சுவலி எனக்கு நம்ம லாங்குவேஜ்ல இருக்காது மோஸ்ட்லி. யா ஐ ஹேட் அ புக். இது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஐஓடி ரிலேட்டடா ஃபொரென்சிக்ஸ் அண்ட் பேமெண்ட் டிவைசஸ் நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்கீங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்குமான்னு தெரியல. பட் ஐ ஹேட் அ கோர்ஸ் இன் ஸ்கூல், ஐ மீன் காலேஜ். அதுல வந்து வல்னரபிலிட்டிஸ் டிடெக்ட் பண்றதுக்கெல்லாம் வந்து அதுல நிறைய லைக் கமாண்ட்ஸ்ல இருந்து லினக்ஸ் கமாண்ட்ஸ் அதில் டிடெக்ட் பண்ணி வர்றது இது எல்லாமே அதில் இருக்கும். ப்ராப்ளி அதோட நேம் நான் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். யூ கேன் செக் தேட் அவுட். அவ்வளோதான் எங்களுக்கு அறிவு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அடுத்து ப்ரோ, ஹவு டு கிரியேட் ரெஸ்யூமே, ஹவு டு கெட் மார்க் இன்டர்வியூஸ், வில் தே ஹாவ். ஓகே, நான் இது ஆக்சுவலி ரீட் மோர் கொடுக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நீ இதை ஆன்சர் பண்ண, ஹவு டு கிரியேட் ரெஸ்யூமே. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு கன்சிஸாக வைங்க. அண்ட் ஏடிஎஸ் சப்போர்ட் இருக்கிற மாதிரி பாருங்க. வாட் இஸ் ஏடிஎஸ்? ஏடிஎஸ் வந்து நீங்கள் பல்காக நிறைய பேர் வந்து ரெஸ்யூம் அனுப்புகிறப்ப ஒரு பாட்டை யூஸ் பண்ணி அதில் தேவையான ரிலவெண்ட்டான ஸ்கில்ஸ் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற ஒரு பாட். ஓகே, ஸோ அதுக்கு ஏடிஎஸ் ஸ்கோர் வர்றதுக்குலாம் இது இருக்குது. வெப்சைட். யா, ஸோ அது ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கன்சைஸாக இருங்க. தெரிஞ்சதை மட்டும் போடுங்க. நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் போடுங்க. தெரியாத எதுவும் போட்டு மாட்டிக்காதீங்க. ஓகே. ரெஸ்யூமேக்கே ஆக்சுவலி எப்படி பண்ணலாம், வீடியோ எப்படி பண்ணலாம்னு ஆல்ரெடி வீடியோ பார்த்துக்கோங்க. காலேஜ்னா காலேஜ்லேயே டெம்ப்ளேட் கொடுப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து ஹவு டு கெட் மார்க் இன்டர்வியூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு டு கெட் மார்க் இன்டர்வியூஸ், ஆக்சுவலி அட் திஸ் பாயிண்ட் மார்க் இன்டர்வியூ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட கொலாபரேட் பண்ணி மாற்றி பண்ணிக்கிறது ரைட் நவ் இட்ஸ் பெட்டர். வி மைட் ஹேவ் சம்திங் ஃபார் யூ இன் தி ஃபியூச்சர். ஓகே, யூ ஆர் ரிவீலிங் ஒன் ஆஃப் த things that you have planned. Yeah, we'll see. Okay. I am spilling the beans, but yeah, we might be able to help you with that sometime in the near future. சரி, ஓகே. நான் உங்களோட மீதி क्वेश्चन எடுக்கிறேன். will they have interview for internship also? Yes, internship இருந்தாலும் கண்டிப்பா இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. ஓகே, இன்டர்ன்ஷிப் இன்டர்வியூ இல்லாம இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்கன்னா உங்கள்ட்ட இருந்து அவங்க காசு வாங்குவாங்கன்னு அர்த்தம். அது இன்டர்ன்ஷிப் கன்சிடர் பண்ணாங்க. ஓகே, does project required for internship? இன்டர்வியூ வைக்கிற எல்லா இன்டர்ன்ஷிப்புக்கும் ப்ராஜெக்ட் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். நெமசிஸ் வேர் இஸ் யுவர் லிட்டில் பிரதர்னு கேட்டிருந்தாங்க. இவன் தான். ஓகே, 21 வயசு ஆயிடுச்சு. அவன் லிட்டில் சின்ன தம்பி என்ன சரத்குமார் அதுக்கு. ஓகே, சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஐடி கம்பெனிக்கு ஸ்கில் மட்டும் வச்சு சர்டிஃபிகேட் இல்லாமல் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரண் ராஜ் அப்படின்னு கேட்டிருக்கோம். சில கம்பெனிஸ் எங்களுக்கு டிகிரி எல்லாம் மேட்டர் இல்லை, உங்களுக்கு பண்ண தெரிஞ்சா எடுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸ்டார்ட் அப்ஸ் ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப்ஸ் தான், வேற எதுவும் மோஸ்ட்லி ஆப்ஷன் இருக்காது. சரி, ஓகே. ஸோ இட்ஸ் பாசிபிள், பட் ஆனால் செலக்டிவா அந்த கம்பெனிஸ் போகிற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கண்டிப்பாக இது வந்தே ஆகணுமா, இது உங்களுக்கு வேணுமாங்கிறத திரும்ப அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. பட் இட்ஸ் பாசிபிள். ஸோ இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காங்க. இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் ரியலி ரிலவென்ட். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்சிஏ பிசிஏ படிக்கிறவங்களுக்குலாம் டேரக்டாவே கிடைக்கும். ஆனால் பிசிக்ஸ் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், ஐ ஹேவ் நத்திங் டு டு வித் திஸ் கோர்ஸ் அப்படிங்கிற இருக்கிறவங்களும் யூ கேன் கெட் அ ஜாப் ஹியர், பட் இட்ஸ் ரியலி ஹார்ட். சரி, ஓகே. ஓகே, கார்த்திக்னு நினைக்கிறேன் பேர், கொஞ்சம் எக்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கா. ஸோ தெரியல. 2 year எக்ஸ்பீரியன்ஸில் கம்பெனி ஸ்விட்ச் எப்படி பண்ணுறது ஒரு ஐடியா கொடுங்க. ஓகே, 2 years எக்ஸ்பீரியன்ஸில் கம்பெனி எப்படி ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இந்த இடத்துல நீங்கள் 2 விஷயம் யோசிக்கணும். ஒன்று, நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்ல நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, அந்த ஸ்டாக்லேயே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ ஒரு ஹைகோடையோ வேறு கம்பெனி போகிறது ஓகேவா. இப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் டிஎஸ்ஐ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஎஸ்ஐ இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ டிஎஸ்ஐ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் நீங்கள் 2 வருஷம் லாஸ்ட் 2 years ஒர்க் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணுங்கள். அந்த ஸ்பெசிஃபிக்கான ரோல் எந்த கம்பெனிஸ்லாம் இருக்கோ, 2 years எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த கம்பெனிஸ்லாம் இருக்கோ அதுக்கெல்லாமே அனுப்புங்க. பட் இதெல்லாம் விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மூலமா ரெஃபரல் போடுங்க. தட் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி பெட்டர் தேன் நீங்க வேற ஒரு ஸ்கிரீனிங் ப்ராசஸ் மூலமா வர்றதை விட ரெஃபரல் போட்டு போறது பெட்டர். பட் ஸ்டார்ட் வித் டிஎஸ்ஏ அண்ட் நீங்க ஒர்க் பண்ண ஸ்டாக்ல ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அதுலயும் கொஞ்சம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்க. பட் அதை தாண்டி ரொம்ப ஆப்டிடியூட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். அருத்
டாட் ஓகே 206 ஓகே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு வாட் ஆர் த எசென்ஷியல்ஸ் ஃபார் கெட்டிங் ஜாப் அது ஆல்ரெடி மான் ஸ்டாக் ஃபுல்லாக பாருங்க. ஓகே ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். கரெக்ட் ஆப்ரேஷன் ஜேஎஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் ரியாக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது பண்ணிட்டு இருக்கோம். ரியாக்ட் கோர்ஸோட அப்படியே சேர்த்தே வரும். ஓகே. அடுத்து வந்து உதயலட்சுமி சந்திரன் அப்படிங்கிறவங்க வந்து ஆர் யூ ரியலி ஃப்ரம் திருநெல்வேலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, நாங்க பேசுறது அப்படி பேசாம இருக்கலாம். முன்னாடிலாம் ஏழை வாழன்னு பேசிட்டு தான் இருந்தோம். அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் பாஷைகள் மாறிவிட்டது. பட் நாங்க செல்ல திருநெல்வேலி தான். ஓகே ஃபைன். மனோ அப்படிங்கிறவங்க கரண்ட்லி ஆங்குலர் ஆர் ரியாக்ட் விச் ஒன் இஸ் பெஸ்ட், இதுவும் கவர் பண்ணிட்டோம். ரியாக்டே படிங்க. ஓகே. யால்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கேன் யூ ஹெல்ப் மீ அவுட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மர்ன் ஸ்டாக் ஓவர் த இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பண்ணிருங்க. ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரியாக்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், நோட் ஜேஎஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அந்த மாதிரியே வந்து வெப்சைட்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸாக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரியான இன்டர்வியூஸ்லாம் இன்டர்வியூ எடுப்பாங்க தெரியுமா, அவங்க இதில் பார்த்தா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஐவ் சீன் a lot of this stuff. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து அவங்க டெவலப்பராக இருக்க மாட்டாங்க. ஓகே, டெவலப்பர்ஸ் வந்து இன்டர்வியூ எடுக்கிறது சான்ஸ் ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி வந்து மேனேஜர்ஸ் ஆர் சீனியர் டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க எடுப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இதில் பார்த்துட்டு அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஆல்சோ டிஎஸ்ஐ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ரோலுக்கு போகிறதா இருந்தாலும் டிஎஸ்ஐயில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரி, ஓகே. பிகினர் லேர்னிங் டிஎஸ்ஏ ரியலி வெரி ஹார்ட், சாரி ரியலி ஃபீல்ஸ் ஹார்ட், give me some tips and tricks to master DSA. ஓகே, நாங்களே டிஎஸ்ஏ மாஸ்டர் பண்ணிட்டோமான்னு சொல்ல முடியாது. பட் கான்செப்ட்ஸ் தெளிவாக படிங்க. அந்த கான்செப்ட் இப்போ எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஹீப் தாண்டிட்டீங்கனாலே நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பட் அது என்ன ஏன்னா இப்போ செக்மெண்ட்ரிஸ் நிறைய இருக்கு. அப்பா அதெல்லாம் வந்து தலைவலி தான், மோஸ்ட்லி எங்கேயும் கேட்க போகிறது இல்லை. பட் ட்ரீஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷனோட தெரிஞ்சிருக்கணும். பட் எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சரும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒர்க்கிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட லாங்குவேஜ் ஆஃப் சாய்ஸில் அந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரியோ அல்லது அந்த கலெக்ஷன்ஸ்லையோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. டு யூ ஹேவ் எனி ரெஃபரன்சஸ் இதை பார்த்து படிக்கலாம்? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கா? லைக் யூ ஆர் ட்ரைங் ஒன், பட் கொஞ்சம் டைம் எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஜெனிஸ் லெக்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஆனால் அதுலேயுமே ஆக்சுவலி எனக்கு கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். இல்லை, எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் அதை பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். அது எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கும். அவங்க ப்ரொஃபஸர் லைக் காலேஜில் டீச் பண்ணுற அதே வைப்பில் டீச் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும்னு நிறைய பேர் வந்து குணால் குஷாவா சொல்லுவாங்க. எனக்கு அவரோட வீடியோஸ் பர்சனலாக ரொம்ப பிடிக்காது. ஏன்னா இடையில ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருவாரு. ஸோ தட் இஸ் சம்திங் தட்ஸ் அ டீல் பிரேக்கர் ஃபார் மீ. நீங்கள் தமிழ் சேனல்னு வச்சு தமிழ் நடத்துறீங்கன்னா ஃபைன், இங்கிலீஷ் சேனல் வச்சு இங்கிலீஷ் நடத்துறீங்கன்னா ஃபைன். பட் ஸ்டிக் டு ஒன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நிறைய பேர் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. வேணா அவரோடது பாருங்க. ஓகே. அடுத்தது டிஎஸ்ஏக்கு என்ன ரீசோர்ஸஸ், வெப்சைட், யூடியூப் சேனல் கேட்டிருந்தாங்க, சொல்லியிருக்கான். ஓகே. அதுக்கப்புறம் ஆக்சுவலி என் ப்ரோக்ராமர்ஸ்லேயே ஐ ஹவ் சீன் யூனோ கோட் அண்ட் ஸ்டஃப் இமேஜஸோட அவங்களே வந்து ஒவ்வொரு நிறைய இதில் இந்த விஷுவலைசேஷன் இருக்கும். விஷுவலைசேஷன் அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா நல்லா புரியும். அது வெப்சைட்ஸ் தனியாக இருந்துச்சு. இதில் வந்து ஆனால் லைக் இமேஜாக வச்சு இப்போ லிங்க் லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, ட்ரீஸில் வந்து இன்சர்ட் பண்ணுறது, ரொட்டேட் ஆகுறது, அது எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெப்சைட்னா அதெல்லாம் தாண்டி ட்ரை டு யூஸ் ஜிபிடி as much as possible. ஒரு பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் புரியல அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் டு இட் அகைன் அண்ட் அகைன், இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். we will try to create some resource for DSA. ஆக்சுவலி நிறைய DSA பற்றி நம்மளே பெருமையாக பேசியிருக்கோம். பட் ஒரு கம்ப்ளீட் DSA இது நம்மள்ட்டே கிடையாது. we'll try to build one. ஓகே. சண்முக பிரியாங்கிறவங்க வந்து could you please provide me guidelines for full stack Python, அப்புறம் INTன்னு போட்டிருக்காங்க. INTயா இன்டர்னா இருக்குமோ தெரியல, மேபி. ஓகே. ஃபுல் ஸ்டாக் பைத்தான்ல ஜாங்கோ படிங்க. ஜாங்கோ இஸ் குவைட் பாப்புலர் ரைட் நவ். ஆமா. ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் படிங்க. வேற என்ன சொல்ல, இதுதான் போகணும்னு சொல்லி முடிவோட இருக்காதீங்க. சரி, ஓகே. Probably not the advice that you want to hear. I also have something called as Streamlit. இது வந்து பைத்தான்லேயே வந்து ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி. ஆமாம், நீ எல்லாம் ஆக்சுவலி இது எப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா, நம்ம வந்து ஏஐ ரிலேட்டடாக வந்து ஏதாவது
பேக் எண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே யூ ஹேவ் அ சாட் பாட், அதுக்கு பேக் எண்ட்ல ஒரு LLM இருக்கு. அந்த சாட் பாட்டுக்கு ஃப்ரண்ட் எண்ட் பண்ணணும் அப்படின்னா பைத்தான்லேயே வெரி ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட்ல அவங்களே என்ன சொல்ல ஒரு சாட் UI ஒரு கீழே டெக்ஸ்ட் பாக்ஸ் UI. ஆக்சுவலி இந்த மாதிரி சாட் பாட் மட்டும் ப்ரொவைட் பண்றதுக்கே ஏதோ ஒரு இது இருந்துச்சுடா. ஜிபிடியோட UI மாதிரி அந்த சாட் UI. அதுக்கு பேரு கிரேடியோ. அது ஹக்கிங் ஃபேஸ்லோட நிறைய லிங்க். ஏன்னா நீங்க மாடல் மட்டும் இது பண்ணிக்கலாம், UI நீங்க ஸோ கிரேடியோ இஸ் ஒன் ஆப்ஷன், ஸ்ட்ரீம்லைட் இஸ் another ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி பண்ணணும்னா அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். லேர்னிங் கோடிங் ஆர் லேர்னிங் AI டூல்ஸ் வித் சூட்ஸ் ஃபார் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் சினாரியோ, வாட் அபவுட் பிளேஸ்? பிரபாகரன் கேட்டிருக்காப்ல. வாட் அபவுட் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும், அது பாதியில் முடிஞ்சிருக்கும். லேர்ன் கோடிங், டோன்ட் வரி அபவுட் AI ரைட் நவ். கோடிங் இந்த சென்ஸ் ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா தெளிவாக கற்றுக்கோங்க, ஊப்ஸ் கற்றுக்கோங்க, ப்ராப்ளம் சால்விங் நிறைய பண்ணுங்க, டேட்டா சயின்ஸோட கான்செப்ட்ஸ்லாம். ஓகே, கம்யூனிகேஷன் அண்ட் ஆப்டிடியூட் பற்றி வீடியோ போடுங்க ராகுல். ஆப்டிடியூட் லாஜிக் எவன் ஒரு சேனலே வச்சிருக்கோம், நிறைய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கேன், நிறைய டாபிக்ஸ் இருக்கு, அதை போய் பாருங்க. கம்யூனிகேஷன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் அது சொல்லி கொடுக்க முடியுமான விஷயமான தெரியல, அதுக்கு சில பேர் போடுறாங்க. ஐ எம் நாட் ரியலி ஷுவர். நீங்க முடிஞ்ச அளவுக்கு, அதாவது சொன்னா கிரிஞ்சா இருக்கும், என்ன சொல்ல, ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் இங்கிலீஷ் பேசுறது எனக்கே வராதுதான், அந்த மாதிரி அட்வைஸ்லாம் நான் பண்ண விரும்புறேன். ஜெமினை லைவ், இந்த GPT வாய்ஸ், அந்த மாதிரியான ஏஐட்ட நான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசணும் என் கூட வா அப்படின்னு சொல்லி அதுட்ட ஏதாச்சும் பேசுங்க, இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க அதுட்ட. அந்த மாதிரி ஏதாச்சும் கிரிஞ்சா இருந்தாலும் ஃப்ரெண்டுகிட்ட பேசி கிரிஞ்சா அவஸ்தப்படுறதுக்கு இது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ ஒரு ஆப்ஷனா இருக்கு. நாங்கெல்லாம் அந்த காலத்துல இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, இருந்திருந்தா கிழிச்சிருப்போம். அது ஓகே, அவ்வளவுதான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் அவ்வளவுதான். ஓகே, ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், நிறைய ஆன்சர் பண்ணியிருக்கோம். 1 ஹவருக்கு எடுத்திருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போடுறேன்னு. எடிட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டா இருந்தால் அப்படியே போட்டுருவேன். ஏன்னா பாட்காஸ்டையும் நான் எடிட் பண்ணுவேன், எல்லாத்தையும் போட்டாகணும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் 2 lakhs and more coming soon. We're excited about 25. இந்த இயர் வந்து it's going to be a lot of things packed. Okay, fine. So see you in all the channels, English, Tamil, podcast, Lajigo, எல்லாத்தையும் பார்க்கலாம். 4 சேனல் பேக்டுவா ரன் ஆயிட்டு இருக்கு. So it's pretty hectic as well. Okay, anyway, பார்க்கலாம். Until then.